அடுத்த பாடல் நாம் தேவாரத்தில் மாலாயவனும் மறைவல்ல நான் முகனும் பாலாய தேவர் பகரில் அமுதூட்டல் பேணி காலாய முன்னீர் கடைந்தார்க்கு அரிதா எழுந்த ஆளாளம் உண்டங்கு அமரர்க்கு அருள் செய்ததாமே ஏ என்பது பாடல். இந்த மாலாயவனும் மறைவல்ல நான்முகனும் தேவர்களில் மிகச்சிறந்தவர்கள் 2 பேர், பிரம்மாவும் திருமாலும். இந்த திருமால் பிரம்மா எல்லாரும் சேர்ந்து, எல்லா தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைகிறார்கள். தேவா அசுரர்கள் சேர்ந்து வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர். வாதைபட வந்ததொரு மாகடல் விடம்னார். அப்புறம் சாமி சொல்கிறாங்க, சுற்றும் அமரர் சுரபதி நின்திரு பாதமல்லால் பற்றொன்றிலோ அப்படின்னானா. பற்றொன்றிலோ சுற்றும் அமரர் சுரபதினார். சுரபதினா இந்திரன் அர்த்தம். சுரர் அப்படின்னா தேவர், சுரர் அப்படின்னா அசுரர். அராக்க சுரர்னா யாரு? அப்படின்னா என்ன? வெரி குட், ரைட். யாரு பூசுரன்னா? யாரு பூசுரர்னா? அந்தணர்கள். பூசுரர்னா அந்தனர். அதனால தான் பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் சேக்கரார் சாமி. பூனா உலகம், உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள்னு அர்த்தம். பூசுரர் பூனா உலகம், அந்தணர்கள் பூசுரர். பூசுரர் சூளாமணினா அந்தணர்களே தலைவராக இருக்கக்கூடியவர். பூசுரார் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனகம் ஞானம் பெறும் புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புவதியாம் எண்ணறிந்துன்னார் சேக்கரார் சாமி. இந்த பாட்டு பெரிய புராணத்தில் இது மங்கையர்க்கரசி அம்மையாருடைய புராணம். அதில் அவரை பற்றி பாடுறார். மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி ஞானசம்பந்தரை பாருங்கள், சில நாயன்மார்களை அவர் பதிகத்தில் வச்சு பாடியிருக்கார். சிறுத்தொண்ட நாயனார் ஒரு பதிகமே பாடியிருக்கார். இந்த பைங்கோட்டு வளர்ப்புண்ணை பறவைகால்ங்கிற பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் சேக்கரார் சாமி ஞானசம்பந்தர் சிறுத்தொண்ட நாயனாரை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பாட்டிலையும் அதே மாதிரி முருகநாயனாரை சொல்லியிருக்கார் பதிகத்தில். அதே மாதிரி திருநிலக்க நாயனாரை பதிகத்தில் சொல்லியிருக்கார். கண்ணப்ப நாயனார் பதிகத்தில் சொல்லியிருக்கார். அப்புறம் இப்படியாக இருக்கக்கூடிய பல நாயன்மார்களை ஞானசம்பந்தர் தன் பதிகத்தில் பாடியிருக்கார் வச்சு. பாண்டிமாதேவியை வச்சு பாடியிருக்கார். ஆனாலும் சேக்கரார் சாமி என்ன சொல்லுகிறார், மற்றவங்க யாருமே ஞானசம்பந்தருடைய வாக்கள் இடம்பெற்றவங்க கிடையாது. மானியம்மையாகிய பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார் மட்டும்தான் ஞானசம்பந்தருடைய வாக்கள் இடம்பெற்றவர்னு குறிப்பிட்றார் ஒரு இடத்துல. அது ஏன் அப்படின்னா, ஒரு பதிகத்தை தொடங்கும் பொழுதே மங்கையர்க்கரசின்னு தொடங்குறார் பாருங்க, இல்லையா? மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை அப்படின்னு பதிகமே இவங்க பேர்லேயே தொடங்குது. அந்த பதிகத்தை சொன்னாலே மங்கையர்க்கரசி பதிகம் தான் நம்ம சொல்லுன்றோம். அதனால் சிறப்பாக மற்றவங்களாம் குறிக்கப்படலைன்னா குறிக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இது ரொம்ப சிறப்பான குறிப்பு இல்லையா? அதனால் அந்த அம்மையாரை பற்றி பாடும்பொழுது சேக்கரார் சாமி இவங்க புராணத்தை நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறார். இந்த அம்மையோட புராணத்தை நான் என்னென்னு சொல்கிறது? பூசுரர் சூளாமணியாம் புகழிவாந்தர் போனக ஞானம் பெறும் புனித வாக்கால், அவருடைய போனக ஞானம் பெற்ற புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினார் அப்படின்னு குறிக்கிறார். இந்த அம்மாவை ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். மங்கையர்க்கரசின்னு தொடங்கி பாடினதுனால தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புவது யான் எண்ணறிந்து அப்படின்னார். இந்த அம்மாவை நான் என்னென்னு பாடுறதுன்னு அவங்க புராணத்தில் சேக்கரார் சாமி சொல்கிறார். அந்த பாட்டே அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அம்மா பற்றி நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் புராணன்ட்டார், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ புகழுடையவங்க அந்த அம்மார். அதனால் அவங்க பரசமயம் சூழ்வதாகிய பரசமத்திடை தொண்டு வாழும் நீர்மையில் உமைக்கான வந்தனம் அப்படின்னார் ஞானசம்பந்தர். மதுரைக்கு போனாங்க ஞானசம்பந்த பெருமானார். உள்ளே போனோடனே அந்த அம்மாவை பார்த்துட்டு, யானம் எம் பதியம் செய்த தவம் என்ன கொள் அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேனே இங்கே அப்படின்னார் அவர். ஏன்பாண்ணா, இப்படிப்பட்ட சமணர்கள் 8000 சமணர்கள் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் சாமியை கும்பிட்றீங்களே விடாமல், இல்லையா? அப்போ உங்களை தான் நான் கும்பிடணுன்னாரு இல்லையா? சூழ்வதாகிய பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர்மையில் உமைக்கான வந்தனம், உமபாக்க தான் நான் வந்தேன்னாரு ஞானசம்பந்தர். அப்பேற்பட்ட பெருமையுடையவர்கள் அந்த அம்மையார். அதனால் ஞானசம்பந்தர்னு பேரை கேட்டவுடனே அவங்க ஸ்தனத்தில் பால் பொங்க ஆரம்பிச்சிருந்தாமா. அது கலெக்டர் படியார்.
இல்லையா? சுரந்த திருமுலைக்கே அப்படின்னு கலெக்டர் பாட்டு அந்த அம்மையாரை பற்றி. அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு தெரியுமா? அதை பற்றி புரைய புராணத்தில் குறிப்பு இல்லை, ஆனால் அம்மையாருக்கு ஒரு பையன் உண்டு, அது வரலாற்றில் குறிப்பு இருக்குது. அந்த பையனுக்கு பேர் கோச்சடையான் ரணதீரன்னு பேர். மங்கையர்க்கரசி அம்மையாருக்கும் அரிகேசரி பராங்குச பாண்டியன் நம்முடைய நின்றசீர் நெடுமாற பாண்டிய நாயனாருக்கும் பையன் உண்டு. அந்த பையன்தான் கோச்சடையான் ரணதீரன்னு பேர். அவருக்கு பேர் கோச்சடையான் பாண்டியன், ரணதீர பாண்டியன். அவருடைய காலகட்டத்தில் தான் சுந்தரர் போகிறார் மதுரைக்கு திரும்ப அப்படின்னு வரலாற்று குறிப்புகள்லாம் சொல்லுகிறது. அதனால் அந்த எதுக்கு இங்கே போனோம்? பூசுரருக்கு ஏன் போனோம்? தேவர்களும் அசுரர்களும், அசுரருக்கு போய் எங்கேயோ போயாச்சு. அதனால் வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததோடு மாகடல் விடம், அதில் சுற்றும் அமரர் சுரபதி, அங்கே தான் போனான். சுரபதினா சுரருக்கு பதியாகிய இந்திரன். சுரபதி நின் திரு பாதமல்லால் பற்றுன்றிலோம் அப்படின்னா, உங்களை தவிர்த்து எங்களுக்கு பற்றில்லை சுவாமின்னு கெஞ்சனா எல்லாரும். அப்போ என்ன பண்ணார் சுவாமி? சற்றங்கணங்களை தீவிடித்தாய் தில்லை அம்பலத்துள் நெற்றிகள் கண்கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பதன்னே நடந்தது. சுற்றும் அமரர் சுரபதி நின் திரு பாதமல்லால் பற்றொன்றிலோம் என்றழைப்ப பறவையுள் நஞ்சை உண்டாய். பறவைனா கடல், கடலில் நஞ்சை உண்டாய். சற்றங்கணங்களை தீவிழித்தாய் தில்லை அம்பலத்துள் நெற்றியில் கண்கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே. இந்த கண்ணால் உன் நெற்றிக்கண்ணை பார்த்ததுக்கு பிறகு நான் அந்த கண்ணை வச்சு வேறு என்னத்தையா பார்க்குறது கேட்குறாரு சாமிகிட்ட. அப்புறம் சாமி நடராஜாவுக்கு நெற்றிக்கண் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்க்கலான்னா, நீங்கள் அந்த இதில் சாயந்தர அபிஷேகம் சதுர்த்தசியில் நடக்கும், மாலையில் கனக சபையில் அபிஷேகம் நடக்கும் நடராஜாவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் அபிஷேகம் நடக்கும், 2 திருவிழாலையும், ஆணி திருமஞ்சனத்தையும் திருவாதிரையிலையும். அப்போ ஒன்றும் பார்க்க முடியாது, தெரியாது, கூட்டம் அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸில் தான் பார்க்கணும். ஆனால் சாயந்தரம் சபையில் நடக்குது பாருங்க. இந்த ஆவணி மாதம், சித்திரை மாதம், புரட்டாசி மாதம், மாசி மாதம், இந்த 4 மாத அபிஷேகமும் சபையில் கனக சபையில் நடக்கும். இந்த கனக சபையில் அபிஷேகம் நடக்கும்போது ரொம்ப கிட்ட பார்க்கலாம் நடராஜாவை. அந்த இடையில அந்த இந்த படி இறங்கி போகிறோம்ல, அந்த படிக்கும் சாமிக்கு சபைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது பாருங்கள், சாமி சுற்றி வர கேப். அந்த இடத்துல நின்று சாமியை பார்த்தீங்கன்னா சாமி மேலே படுற அபிஷேக தீர்த்தம் நம்ம மேலே போடும், அப்படி தெரிக்கும் மேலே. அவ்வளோ கிட்ட பார்க்கலாம் அந்த நடராஜாவை. கீழே இறக்கி வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ தேன் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியில் கண்ணு தெரியும், ஏன்னா ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும் ஒரு கண். அப்போ தான் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் நடராஜா அப்படியே நெற்றிக்கண்ணை. மற்ற நேரங்கள்லாம் தரிசனமே ஆகாது. தேன் அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம், சரி நெத்திக்கண்ணு ஒரு கோடு போல் இருக்கும். அந்த நெத்திக்கண்ணு அப்பர் சாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அப்பர் சாமி மற்ற இடங்களுக்கெல்லாம் போனார், எங்கே பார்த்தாலும் சாமி நீ சிவலிங்க ரூபமாக தான் காட்சியளிக்கிறாய், ஆனால் உன்னுடைய ஆடல் கோலம் இங்கு தான் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் நான் இங்கே வந்து பிரமிச்சு போய் அப்படியே நிற்கிறேன், பேச முடியாமல் நிற்கிறேன் பெருமானே அப்படிங்கிறார். நடராஜாவை பார்த்துட்டு பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகின். அப்புறம் எதுக்கே இங்கே வந்து எத்தினால் அன்பு செய்யேன் என்னை நீ இகழ வேண்டான். ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கு கேட்காது, என்னால் பாட முடியல. அதே பாட்டில் சொல்கிறார் இப்போ அவர், என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வாதில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. உன்னுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு அதில் சொல்லுகிறார். ஏன் வந்த அப்படின்னு சாமி கேட்டார் அப்படிங்கிறத எங்கே சொல்லுகிறார் அப்பர் சாமி? அது இன்னொரு தேவாரத்தை சொல்லுகிறார். ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காளார்க்கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லைக்குள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயினும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. பெருமானனை ஒன்றியிருந்து நினைஞ்சிங்கன்னா என்று வந்தாய் ஏன் வந்த அப்படின்னு சாமி நம்மளை பார்த்து கேட்பாராம் நடராஜா. அது அவர்கிட்ட கேட்டது அப்புறம் சாமி பதிவு பண்ணி அதுக்கு பதிலும் சொல்லுகிறார். ஏன் வந்தேன், நான் ஏதோ பாட வந்தேன் நினைக்காதே, உன்னை பார்க்க தான் வந்தேன் சொல்லிட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறார். சிவதரிசனம் என்பது பாதம் தொடங்கி முடி வரைக்கும் போய் திரும்பி பாதத்துக்கு வரணும், அப்படி சிவதரிசனம் பண்ண வேண்டும். பாதாதிகேசம்னு சொல்லிக்கொண்டோம். அந்த பாதாதிகேசாந்தமாக பாடக்கூடிய அந்த பதிகம் தான் பாலையுடை கமுகோங்கி என்று சொல்லக்கூடிய தேவாரம். சிதம்பரத்தில் விருத்தம் ஒன்று இருக்குது. சிதம்பரத்துக்கு 2 விருத்தம், 2 தாண்டகம், 2 குறுந்தொகை, 2 திருநேரிசை இருக்கும். 8 பதிகம் அப்பர் சாமியோடையது. குறுந்தொகையில் 2. வணக்கை உம்மத வேழமுறித்தவன் ஒரு குறுந்தொகை, அன்னம்பாளைக்கும் தில்லைச்சிற்றம்பலம் குறுந்தொகை, செஞ்சடை கற்றை முற்றம் அது ஒரு திருநேரிசை, இந்த பத்தனாய் பாடமாட்டின்னு ஒரு திருநேரிசை, இந்த கருநட்ட கண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிருத்தம், இப்போ சொல்கிறோமே பாலையுடைய கமுகம் இங்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிருத்தம். 2 திருவிருத்தம். தாண்டகத்தில் அரியானை அந்தரதம் சிந்தையான பெரிய திருத்தாண்டகம் ஒன்று, மங்குள் மதிதவழும் ஆடவீதின்னு சொல்லக்கூடிய புக்க திருத்தாண்டகம் ஒன்று.
இப்படியாக இருக்கக்கூடிய 8 பதிகங்கள் அப்பர் சாமியுடைய சிதம்பரத்துக்கு. ஞானசம்பந்தர் 2 பதிகம், சுந்தரமூர்த்தி சாமி 1 பதிகம், மொத்தம் 11 தேவாரம் நமக்கு சிதம்பரத்துக்கு இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் நடராஜாவை எப்படி இருக்கார் அப்படிங்கிறத. அப்படியே நேராகவே தரிசனம் பண்ணலாம். நீங்கள் உள்ளே போய் தான் சாமியை தான் பார்க்கணும். அந்த தேவாரம் 11ஐயும் நீங்கள் கேளுங்க, படிங்க, உணருங்க, அப்படியே தெரியும். அதை கேட்கறார் சாமி அனுபவிக்கிறார் நடராஜா தான். அதனால் அந்த இதில் அடிநாயனர் நெய்யோடு பால் தையர் அந்த நடதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவாரத்தில் ஒரு பாட்டில் தான் ஞானசம்பந்தர் அந்த பூசரர்கள் திளைவாழந்தர்கள் 1000-3000 பேரையும் சிவகணங்களாகவே பார்க்கிறார் என்ற குறிப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது தேவாரத்துலேருந்து எடுத்தால் நமக்கு சேக்கரார் சாமி காண்பிக்கிறார். சரிக்கட்டும். அதனால் இப்போ எதுக்கு அங்கே போனோம்? திரும்ப திசை மாதிரி போய்விட்டோம்னு நினைக்கிறேன். அந்த இந்த சுவாமியோட பாதாதி கேசமாக பார்க்கக்கூடிய அந்த அதில் சொல்கிறேன். அதான் அந்த நெற்றியில் திருவடி கண்ட கண்கொண்டு காண்பதென்ன, அசைத்த கச்சின் அழகு கொண்ட பெண்ணை கண்கொண்டு காண்பதென்ன, சிரித்த முகம் கண்ட கண்கொண்டு காண்பதென்ன அப்படின்லாம் சொல்லுவார். நெருக்கி மிதித்து விரல் கண்ட கண்கொண்டு காண்பதென்ன அப்படின்லாம் சுவாமியோடைய ஒவ்வொரு கீழேருந்து ஆரம்பித்து முடிக்கு போய் முடியிலேருந்து திரும்ப கீழே இறக்கி வந்து சொல்லுவார். அற்புதமான திருவிருத்தம், பாலையுடைய கமுகோங்கி தொடங்கக்கூடிய திருவிருத்தம். அதில் ஒரு பாட்டில் தான் அந்த சுற்றும் அமரர் சுரபதி நின் திரு பாதமல்லால் பற்றொன்றிலோம் என்று அழைப்ப பறவையில் நஞ்சை உண்டாய் செற்றங்கணங்களை தீவிழித்தாய் தில்லை அம்பலவன் நெற்றியில் கண்கொண்ட கண்கொண்டு மற்றினை காண்பதுன்னேன்னு இந்த நெத்திக்கண்டை பற்றின குறிப்பாக அதை சொல்லணும். நெற்றிக்கண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னு அப்பர் சாமி சொல்லுகிறாங்க. அப்படி அந்த மாலாயவன் என்ன வரும் திருப்பாட்டில் அந்த பாட்டு தானே பார்த்துட்ருக்கோம். 2 பேரும் சேர்ந்து கடைஞ்சான். அப்போது மாலாயவனும் மறைவல்ல நான்முகனும் பாலாய தேவர் பகரில் அமுது ஊட்டல் பேடி, தேவர்களுக்கு அமுது ஊட்ட வேண்டும் என்று பால் கடலை கரைஞ்சாங்க. அதிலிருந்து பல பொருட்கள் வந்துச்சு. பார்க்கடலை இருந்து என்னென்ன வந்துச்சு? முதல்ல லக்ஷ்மி வந்தா, அப்புறம் சந்திரன் வந்தான். சந்திரன் எங்கேருந்து தான் வரான்? கடல்லேருந்து தான் வரான். அதனால் லக்ஷ்மியும் சந்திரனும் அண்ணன் தங்கச்சி, தெரியுமா? லக்ஷ்மியும் சந்திரனும் அண்ணன் தங்கச்சி. அதனால் சந்திர சகோதரி அப்படின்னே துதிப்பாங்க. லக்ஷ்மி சந்திர சகோதரின்னு பேர். 2 பேரும் கடல் உள்ளேருந்து வராங்க இல்லையா? அதனால் இவளுக்கும் லக்ஷ்மியும் ஷீர சமுத்திரராஜ தனயாம் வேத மந்திரம். ஷீர சமுத்திரராஜ தனயாம்னா ஷீரசமுத்திரம்னா என்ன? ஷீரம்னா பால், சமுத்திரம்னா கடல், பார்க்கடலில் உடைய பொண்ணு தானே லக்ஷ்மியும் ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க காமேஸ்வரின்னு வேத மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா? அதனால் பாலாய தேவர் பகரில் அமுதூட்டல் வேணி காலாய முன்னிற்கடைந்தார்க்கு அரிதா எழுந்த ஆளாளம். எல்லாம் வந்து கொண்டு வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்றா எடுத்துக்கொண்டாங்க. திருமால் லக்ஷ்மி எடுத்துக்கிட்டார். கௌமேதகம்னு ஒரு மணி வந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டார் திருமால். எல்லாம் எடுத்துக்கிட்டான். ஆளுக்கு வந்ததை எல்லாம் ஐராவதம் வந்தது யானை, அதை இந்திரன் எடுத்துக்கொண்டான். கடைசியில் விஷம் வந்தது. புறா ஓட்டத்தை எல்லாம் ஓடுறான், விஷத்தை மட்டும் யாராலையும் எடுக்க முடியவில்லை, தொட முடியவில்லை. அது அவ்வளோ பெரிய கொடுமையுடையதாக இருக்கிறது இந்த விஷம். அதனால் என்னதான் ஏன் அப்படி ஓடுறீங்க, இருந்து பார்ப்பாரு என்ன திருமால் நின்று பார்த்தாராம். இந்த விஷத்தினுடைய கொடுமை அவர் மேலே பட்டது, அதுக்கே கருப்பாப்பட்டாருங்கிறாங்க. அன்னையிலேருந்து தான் திருமால் கருப்பாக இருக்காருன்னு சொல்கிறார்கள். அந்த விஷத்தை யாராலையும் நிறுத்த முடியவில்லை. அந்த விஷம் எல்லாரையும் அழிக்கும்படியாக வருகிறது. சுற்றும் அமரர் சுரபதி நின் திருப்பாதமல்லால் பற்றொன்றிலோம் என்று எல்லாரும் துதிக்கிறாங்க. அப்போ சுவாமி தங்கிட்ட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டு, அவர் பேர் சுந்தரர், அவரை கூட்டு அனுப்புகிறார். ஆளாளா சுந்தரர்னு பேர். அவர் ரெண்டு முன்னே அவர் எல்லா விஷயத்தையும் திரட்டி ஒரு நெல்லிக்காய் மாதிரி கொண்டு வந்து கோயிலில் சாமிகிட்ட கொடுத்தார். அதை சாமி அமுது பண்ணார் அப்படின்னு இருக்கு. அந்த அமுதத்தை சாமி இங்கே வைத்திருக்கிறார். அது நீலகண்டம், திருநீலகண்டம் அடையாளமாக இருக்கிறது. அது என்னத்துக்குன்னா, தேவர்கள்லாம் சாமி தரிசனம் பண்ணும்போதெல்லாம் அன்னைக்கு ஒரு தடவை விஷத்துலேருந்து நாங்கள்லாம் காப்பாற்றப்பட்டோம் இல்லையா, அது நினைப்பதற்காக வச்சுருக்காங்க. இல்லைன்னா ஆணவம் பழம் தலை தூக்கி மறந்துடுவாங்க. அதுக்காக தான் திருநீலகண்டம் இருக்குது. அந்த திருநீலகண்டம் இருக்குது பாருங்கள். அதனால் எவ்விடத்தும் காப்பது கண்டமன்றோன்னார் சேக்கரார் சாமி. நமக்கு இடையூறு வரும்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த திருநீலகண்டம் என்பது. திருநீலகண்டம் 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 என்று ஜபிக்க வேண்டும் எப்பொழுதுமே. ஜபித்தாலே நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படி அற்ற இடத்து அடியார் இடது இருக்கும் அப்படின்னார். எல்லா இடத்துலையும் நமக்கு இடரை தீர்ப்பது திருநீலகண்டம். அந்த திருநீலகண்டம் தரித்த வரலாறு 18 புராணங்கள்லையும் வருகிறது. 18 புராணங்கள்லையும் திருமால் முதலிய அத்தனை தேவர்களையும் காப்பாற்றினது யார்? அந்த திருநீலகண்டம் என்கின்ற குறிப்பு இருக்கிறதுனால 18 புராணங்களில் யாருடைய பெருமை பேசப்படுகிறது? சிவபெருமானுடைய பெருமையே பேசப்படுகிறது என்று முடிக்கிறார். அதனால் இங்கே காலாயம் நீர்கடைந்தார் கரிதா எழுந்த ஆளாளம் உண்டங்கு அமரர்க்கு அருள் செய்தாமே
அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு விளக்கம். மாளாயவன் என்ன வரும் திருப்பாட்டில் வாழும் தோளா மறை நான்முகனும் தொடர்வாம் அமரர் ஏலா வகை சுட்ட நஞ்சு உண்டு. அவர்களெல்லாம் சுட்டதாகி அந்த நஞ்சத்தை உண்டு இரவாமை காத்த மேலாம் கருணை திறம். இல்லைன்னா செத்து போயிடுவான். திருமாலும் செத்து போயிடுவார் ஒரு காலத்தில், பிரம்மாவும் செத்து போயிடுவார். அன்னைக்கு சடனாக மறைஞ்சு போயிடுவான், அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதை காப்பாற்றினார். மேலாம் கருணை திறம் வெங்குரு வேந்தர் வைத்தார்னு அந்த பாடலில் அதை வைத்தார்னு குறிப்பு இருக்குது. அடுத்தது 11வது பாட்டு. 11வது பாட்டில் அற்றன்றி அந்தன் மதுரை தொகையாக்கினானோ தற்றென்று தெய்வம் தெளியார் கரைக்கோளை தென்னீர் பற்றின்றி பாங்கு எதிர்வின் உறவும் பண்பு நோக்கில் பெற்றொன்று உயர்த்த பெருமான் பெருமானும் அன்றே ஏ இந்த பாட்டை சொல்கிறார். இது வரைக்கும் 10 பாட்டு பாட்டார் இல்லையா? இந்த 10 பாடலை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏட்டில் எழுதி அதை தண்ணீரில் விட போகிறேன். இந்த தண்ணீரில் விட்டதாகி இந்த ஏடு தண்ணீரில் அடித்து செல்லக்கூடாது என்பது தான் பந்தயமே. சமணருக்கும் ஞானசம்பந்தருக்கும் என்ன பந்தயம்? தண்ணீரில் அடித்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் பந்தயம். முதல்ல சமணர் விட்டாச்சு. இப்போ விட்ட உடனே என்ன பண்ணுது, காணவும் வண்ணா கடல் மீசை சென்றதுன்னாரு. காணவும் வண்ணா எல்லாம் கரையோட கரையாக ஓடுறான் தேடிக்கிட்டு, கிடைக்கல, மறைஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுடைய ஏடு இப்போ என்ன செய்ய போகுது, பற்றின்றி தென்னீர் பற்றின்றி அப்படின்னு என்ன அர்த்தம், தண்ணீரிலேயே பற்றி கொண்டு செல்லாமல் பாங்கு எதிர்வின் ஊறவும் எதிர்த்து போக போகுதுன்னு முன்னாடியே சொல்கிறாருங்க. அதை இல்லையா, அது எதிர்த்து ஓட வேண்டும் என்பது ஞானசம்பந்தருடைய சங்கல்பங்க. பற்றின்றி பாங்கு எதிர்வின் ஊறவும் பண்பு நோக்கில் அதை பார்த்தோம்னா பெற்று ஒன்று உயர்த்த, பெற்றுனா ரிஷபம், ரிஷபத்தை குடியிலே வைத்திருந்தவன் அவன்தான் பெருமான் என்பது உலகம் அறிந்து கொள்ளும் இதிலிருந்துன்னு சொல்கிறான். பெற்றொன்று உயர்த்த பெருமான் பெருமானும் அன்றேயே என்று இந்த ஓலை எதுக்கு போகிறத பற்றே தெரிஞ்சுக்கலாம். உலகத்துக்கு கடவுள் யார், ரிஷபத்தை யார் கொடியில் வைத்திருக்கிறானோ அவன் தான் உலகத்துக்கு கடவுள் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சாமி இந்த பாடலில் சொல்லுகிறார். இதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நம்ம இந்த தேவாரத்து பெரிய புராணத்தில் பார்க்க போகிறோம். ஆனற்றின்றி அந்தன் எனும் திருப்பாட்டில் கூடல் மாநகர் சங்கம் வைத்தவன் தேர. அது யாரு கூடல் மாநகர் சங்கம் வைத்தவன்? கூடல் மாநகர் சங்கம் வைத்தவன் யாரு? பாண்டிய ராஜாக்கள். அங்கே சங்கத்தில் அவர் இருந்தார் சிவபெருமான் முதற் சங்கத்தில். ஆனால் சங்கம் வச்சது யார்? பாண்டிய ராஜாக்கள். இந்த இடத்துல இன்றசை நெடுமாற பாண்டிய நாயனாரை குறிக்கிறது. தேரா ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு எதிர்ந்து செல்லில். சமணர்களுடைய எல்லைகளை இட்டதாகி அந்த எதிர்த்து சென்றுச்சுன்னா போணுச்சுன்னா எதுக்க போனது பொழுது ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டாகார். சிவபெருமான் தான் கடவுள் அப்படிங்கிறதுலேருந்து தெரியும் அப்படிங்கிறது ஞானசம்பந்தருடைய கருத்து. சேக்கடார் சாமி வேற சொல்கிறார், இந்த ஏடு எதுக்க போனதுன்னா ஞானம் என்பது சிவபெருமானை கும்பிடுவது தான் அப்படிங்கிறது தெரியும்னு சொல்லிட்டார் இவர். இல்லையா, சிவபெருமான் தான் கடவுள்னு தெரியவில்லை இவர் சொல்லாரு ஞானசம்பந்தர். அவர் என்ன சொல்கிறாரு, ஞானம்னால என்னவா சிவபெருமானை கும்பிட்டாதான் ஞானம், மற்றதெல்லாம் ஞானம் இல்லை ஈனம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இல்லையா, அதனால நம்முடைய குறிஞான சம்பந்த பெருமான் சொன்னார், நீதியிலா மன்னர் ராஜ்யம் நெற்றியிலே பூதியிலார் செய்தவும் சோதி கழறிய ஆசானும் சுத்த விழல் எனவே நிறுத்து விடுனார். அதனால் பூதியிலார் செய்தவம் சுத்த விழல்னார். திருநீர் பூசாமல் ஒருத்தன் தவம் பண்ணான்னா அது அதே மாதிரி திருநீர் பூசுறவன் எல்லாரும் இப்போ செய்வனானா அது கேள்வி இருக்குது இப்போ. ஏன்னா இந்த ஏகான்மவாதிகள் மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம பசுபத்தை தான் நாங்கள் தரிக்கிறோம், நாங்கள் தரிப்பது தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி ஹோம பசுபம் தரிக்கிறோங்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு திரீர் தரிக்கணும்னு. அதனால் நாங்கள் ஆகமப்படி சொல்லப்பட்டு செய்து தயார் பண்ணப்பட்ட திரீரை தரிப்பதில் ஹோம பசுபத்தை தரிக்கிறோம். அதனால் சிவபெருமானை நாங்கள் கும்பிடலை, ஆனால் திரீர் பூசிக்கிறோன்னு ஒரு குரூப் இருக்குது இங்கே நம்மக்கிட்ட. அதனால் அவர்களுக்காக தான் என்ன சொல்கிறார், சோதி கழலறிய ஆசான்னார். அவங்க சிவபெருமானை அறிந்து திருநீரை பூச வேண்டாம். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி உள்ளவர்கள். அதனால் ஞானம் ஈசன்பால் அன்பே என்றார் ஞானம் உண்டார் என்று சொல்லி அந்த பாடல் அங்கே நிறைவாகுது. இப்போ நிறைவு பாடல் அதில் நல்லார்கள் சேர் புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலகு ஆளவும்
வல்லரன்றே என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இந்த பாடலில் மொத்தம் அதில் எத்தனை பாட்டு இருக்கு? 12 பாட்டு. ஆனால் சாமி எத்தனை பாட்டை சொல்கிறார் பாருங்கள், 10 பாட்டை சொல்கிறார். நல்லார்கள் சேர் புகழி, புகழின்னா சீர்காழின்னு அர்த்தம். அந்த நல்லவர்களெல்லாம் வாழக்கூடியவராகிய சீர்காழியில் ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல். சிவருமான யாரை கும்பிட்றாங்களோ அவங்களாம் நல்லவர்கள்னார். எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம். பாசுரம் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்? பாடல்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த பதிகத்துக்கே பேர் வைக்கிறார், திருப்பாசுரம்னு பேர். அதனால் பாசுரம்னா வைணவர்களும் இதை சொல்லுவாங்க, பாசுரம் பாசுரம்னு. பாசுரம்னா பாட்டுன்னு தான் அர்த்தம். பாசுரம் சொன்ன 10 வல்லார்கள். இந்த பதிகத்தில் உள்ள விஷயங்களை யார் தெரிந்து கொண்டார்களோ, யார் கேட்டார்களோ, யார் பாடினார்களோ, யார் படித்தார்களோ அத்தனை பேரும் அந்த இடத்துல வல்லார்கள்னு வராங்க. வல்லார்கள் வானோர் உலகும் ஆளவும் வல்லரன்றே என்று வான உலகத்தை நாம் எல்லாம் ஆட்சி பண்ணுவோம்னு சாமி ஆசீர்வதித்தார். இதுக்கு நிறைவாக அவர் என்ன சொல்கிறார் சேக்கழார் சாமி அப்படின்னா 844வது பாடல். இந்த பாடலுக்கு 12 பாட்டுக்கு 24 பாடலில் அரிய விஷயங்களே சொல்கிறார். இன்னைய வரைக்கும் நாம் இந்த வாழ்காந்தனர் தேவாரத்துக்கு நாம் ஞான சேக்கழாருடைய இந்த உரையை தான் பயன்படுத்திக்கின்றோம். ஆனால் சேக்கழார் சாமி என்ன சொல்லுகிறார்? நான் உரை பண்ணினேன் அப்படின்னு சொன்னாரா? அவர் சொல்லலை. என்ன சொல்லுகிறார்? பெரியார் பொழில் சண்பயர் வேந்தர் மெய்ப்பாசுரத்தை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் சிறியேன் அறிவுக்கு அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறிது யான் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால் அப்படின்னார். இந்த பதிகத்தை நான் உரை செய்தேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, இந்த பதிகத்தை நான் கும்பிட்டேன் அத்தனை நேரங்கிறார் அவர் இல்லையா? இந்த பதிகத்தை நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரம் கும்பிட்டேன் அப்படிங்கிறார். வெறியார் பொழில் சண்பை, வாசனை மிகுந்த அந்த பொழில் இருக்கக்கூடிய சண்பை ஆகிய சீர்காழி வேந்தர் ஞானசம்பந்தர் மெய்ப்பாசுரத்தை குறியேறிய எல்லை, என்னுடைய குறிக்கோள் அளவுக்கு, எங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் கும்பிட்டேன்னார். அறிந்து கும்பிட்டேன் அல்லேன், அதை கூட முழுசாக கும்பிடலாம். அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் சிறியேன் அறிவுக்கு. சேக்கழார் சாமி சொல்லுகிறார். எப்பேற்பட்ட சேக்கழார் சாமி? அவர் தான் நமக்கு பாக்கிய பயனாப்பதி குன்றைவாழ் சேக்கிழார் பெருமான்னார் மகாசிவாச்சாரியார். உலகத்தில் ஆமாம் உலகத்தில் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. சிதம்பரம் இருக்குது, திருவாரூர் இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது. அதெல்லாம் பெரிய க்ஷேத்திரம் இல்லையாமா, அதெல்லாம் நமக்கு பாக்கியம் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் இல்லையாமா. இந்த குன்றத்தூர் தான் நமக்கு பாக்கியமான க்ஷேத்திரம்னு சொல்லுகிறது. ஏன்னா இந்த அதனால் இந்த குன்றத்தூரில் தான் நம்முடைய சேக்கழார் சாமி அவதாரம் பண்ணாங்க. அதனால் நம்தம் பாக்கிய பயனாப்பதியினர், அதை நம்முடைய பாக்கியத்தினுடைய விளைவு, நாம் செய்த தவத்தினுடைய விளைவாக இந்த குன்றத்தூர் என்கின்ற க்ஷேத்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த குன்றத்தூரில் நமக்கு சேக்கழார் சாமி அவதாரம் பண்ணாங்க. அதனால தான் மதுர ராமாயண கதை பாடிய வால்மீகி பகவனும் ஒப்பல்ல, விதிவழி பாரதம் கை சொன்ன வேத வியாசனும் ஒப்பல்ல, சிதைவர 1000 நாவுள்ள சேட விசேடனும் ஒப்பல்லன்னு. 1000 நாக்குடைய சேட விசேடன் ஆகிய ஆதிசேஷன் கூட எங்கள் சேக்கழார் சாமிக்கு ஒப்பு கிடையாது. அப்பேற்பட்ட எங்கள் சேக்கழார் சாமின்னு பாராட்டுகிறார்கள் அந்த சேக்கழார் சாமி. அதனால தான் முறையால் ஒரு சிறு தூக்கின் 7 கடல் புக அடைத்தார்னு அதை திருச்சிரம்பிள்ளை மீனாட்சந்திரம் பிள்ளை அதை அழகாக அதை காட்டுவார். 7 கடலில் ஒரு வாளியில் அடைச்சாருனார். தூக்குன்னா வாளின்னு அர்த்தம், தூக்குன்னா பாட்டுன்னு அர்த்தம். ஒரே பாட்டில் 7 தர பறவை பறவை பறவைனர். பேர்பறவை பெண்மையினில் பெரும்பறவை விரும்பல்குள் 6 பறவை அப்படின்னு 7 தர பறவை பறவைன்னு ஒரே பாட்டில் பாடினார். 7 பறவையும் ஒரு பாட்டில் வச்சார். அப்போ என்ன ஆகுது? ஒரு பாட்டுக்கு தூக்குன்னா வாளி, ஒரு வாளியில் 7 கடலை அடைச்சிட்டாருன்னு அதை பாடுறார். அதை அப்பேற்பட்ட கவித்திரம் உடையவர் நம்முடைய சேக்கழார் சுவாமிகள் என்று அவரே சொல்கிறார். சிறிய அறிவுக்கு அவர் திருப்பாதம் தந்த நெறியே சிறிது கும்பிட்டேன். ஞானசம்பந்தருடைய கருணை கருணை எனக்கு கிடைத்ததுனால இந்த பதிகத்தை நான் சிறிது கும்பிட்டேன், அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால், தன்னுடைய அன்பினாலே அதை வழிபாடு செய்ததாக சொல்லுகிறார். அதோடு நாமளும் இந்த பதிக விஷயத்தை நிறைவு செய்து கொள்வோம்.